குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் ரேடார் அமைப்பை குறிவைத்து ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் அங்குள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு உபகரணங்கள் மற்றும் ரேடார் உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக குவைத் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து விமான நிலையத்தின் வான்வழி போக்குவரத்து மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடர்பாக சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பிடம் குவைத் அரசு தனது உத்தியோகபூர்வ கண்டன கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதுடன் சிவில் விமான போக்குவரத்து உட்கட்டமைப்புகள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் சர்வதேச விதிகளுக்கு முரணானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.